ஆமா 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 3 பேரும் சேர்ந்துதான் ஒரு முடிவு எடுக்கும். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்கும். அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து கூட்டணி செய்தி பரவச்சு அது எப்படி பாக்குறீங்க சார்? அது இன்னும் ஒரு ஷேப்புக்கு வந்த மாதிரி தெரியல, ஒரு வடிவத்துக்கு வந்த மாதிரி தெரியல. அப்படி வந்தால் அப்போது எங்கள் நிலைப்பாட்டை சொல்லுங்க. அப்படி நடக்குமா சார்? அது தெரியல, அது யூகமா நான் சொல்ல முடியாது. தமிழக உங்களையும் சந்திக்க இருப்பதா தகவல் வந்திருக்கு. இதுவரையும் நாங்க யாரையும் சந்திக்கல. இடதுசாரிகளை 2 பேரையும் கடிதம் வந்து வாட்ஸ்அப் மூலமா அனுப்புனாங்க. தொலைபேசியில அவரு இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கோம், உங்க ஆதரவு தேவை அப்படின்னு சொல்லி அதுதான் இந்த மாதிரி வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கேன் சார். நாங்க நேரில் வர முடியல, வேணா நான் ஆளை அனுப்புறேன், உங்க ஆதரவு எங்களுக்கு தேவைன்னு சொன்னாரு. நான் எங்க தோழர்களோட முன்னணி பொறுப்பாளர்களோட கலந்து பேசினா சொல்ல முடியும். இடதுசாரிகளோடவும் நாங்க சேர்ந்து பயணிக்கிறதுனால அவங்க கருத்தையும் அறிந்துதான் நாங்க முடிவெடுப்போம் சொல்லியிருக்கிறேன். புதிய கல்விக் கொள்கைக்கு சைன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க மத்திய அரசு. அது நீண்ட காலமாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு கோரிக்கை தான். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு அதற்கு உடன்படவில்லை. இப்போது புதிய அரசு இன்னும் அமையாத சூழலில் தலைமைச் செயலாளருக்கு அந்த அறிக்கை அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிகிறது. புதிய அரசு அமைவதற்கு முன்பு அந்த முடிவை எடுக்கப் போகிறார்களா என்று தெரியவில்லை. புதிய அரசு வந்து என்ன செய்யப் போகிறது என்றும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.